அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கும் அதிகாலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்பதில்லை, சந்திப்பதில்லை மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசத்தோடு காண்போம், கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. இன்றைய நாளிலே நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கிறோம். 21வது வசனம், மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய வழிகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? அவருக்கு தெரியாத ஒரு வழியில் நடக்க முடியாது. நாம் நடக்கிற வழிகள் அவருக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல. இந்த ஒரு சத்தியத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தேவனுடைய நம்முடைய எல்லா சிந்தனைகளையும் செயல்களையும் போக்கையும் வரத்தையும் கிரியைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அப்படி தேவனுடைய கண்களுக்கு எதுவும் மறைவாக இல்லை என்பதை நாம் உணர்ந்தவராக இருந்தோம் என்று சொன்னால் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்வோமா? யோசித்து பாருங்கள். தெளிவாக சொல்கிறது பாருங்கள் வசனம், மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறது. பார்த்தீங்களா? அந்த வழிகளெல்லாம் அவர் பார்க்கிறார். நம்முடைய வழிகளை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரோ வசனம் சொல்கிறது பாருங்கள், அவருடைய வழிகள் எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். இது சரியான வழியா? இந்த வழியிலே நடக்கலாமா? இந்த வழியிலே நடப்பது தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறதா? பார்த்தீங்களா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னவர் அவர் காட்டும் வழியில் நடக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அப்போ நாம் நமக்கென்று வழிகளை தெரிந்து கொள்கிற பொழுது ஆவியானவர் உணர்த்துகிறார், இதுதான் வழி, இதன் வழியாய் நடுவுங்கள் என்று சொல்லி. நானே வழி என்று சொன்னவரையும் விட்டுட்டு உணர்த்துகிற ஆவியானவர் இதுதான் வழி, இது மாதிரி நடுவுகள் சொல்வதை விட்டுட்டு இது தேவனுக்கு பிரியமில்லாத வழி என்று சொல்லி பாருங்கள். 2 வழிகளை காட்டுகிறார். ஒன்று அகலமாக இருக்கிறது, விசாலமாக இருக்கிறது, அது வழி நிறைய பேர் போகிறாங்க. ஒன்று கரடு முரடாக இருக்கிறது, முள்ளும் கொரடுமாக இருக்கிறது, அது வழியாக குறைவான பேர் போகிறாங்க. அதையும் சொல்கிறார் பாருங்கள். உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். இப்போது நமக்கு முன்பாக வைத்திருக்கிற தேவனை நாம் மறந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வழிகளை தேடிக்கொள்கிற பொழுது நம்ம வழிகளை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து அவர்கள் நம்பிக்கையார், அவரை காரியத்தை வாக்கிய பண்ணுவார். உன் வழிகளெல்லாம் நீர் அவரை நினைத்துக் கொள்வாய் என்று சொன்னால் அவருடைய பாதையை செவ்வைப்படுத்துவார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிற பொழுது நம்முடைய வழிகளில் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் நடக்க வேண்டிய வழி சரியான வழியா? தேவன் காட்டும் வழியா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுன்னு சொன்ன ஆண்டவர் உனக்கு வழி காட்டினாரா? உன் இஷ்டத்திற்கு வழியை தேடிக்கொள்கிறாயா? இந்த காலை வேளையிலே உன் வழிகளை சீர்தூக்கிப்பார். தேவன் சீர்தூக்கி பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள். அவருக்கு மறைவான வழி ஒன்றுமில்லை என்பதை தெரிந்து கொள். அவருடைய வழிகளெல்லாம் சீர்தூக்கி பார்க்கிறார் என்பதை அறிந்த வண்ணமாக அவருக்கு பிரியமான வழிகள் நடக்க ஒப்புக்கொடு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. அவர்கள் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் இந்த அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் வழிகளெல்லாம் உங்களுடைய கண்கள் முன்பாக இருக்கிறது என்று நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு உணர்த்தியதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. மாத்திரமல்ல, நீர் எங்கள் வழிகளை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிற தேவன். அதை உணர்ந்தவர்களாக எங்கள் வழிகளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உமக்கு பிரியமான வழிகளில் நடக்க எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.